ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன முடி கொட்டுதா, இல்லை ஃபேஸ் டல்லாக இருக்கா, இல்லை ஏதாவது ஒரு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கா? இதுக்கெல்லாம் ரீசன் நீங்கள் சாப்பிடாததோ ஏதோ ஒன்று, அதெல்லாம் மெயின் ரீசன் கிடையாது. மெயின் ரீசன் என்னன்னா ஸ்ட்ரெஸ்ஸு. உங்கள் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸுன்ற வார்த்தையை தூக்கி எறிங்க. அது இல்லாமல் இருக்க முடியாது. பட் எப்படியாவது அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம இன்றைக்கி வீடியோ மேக்கப் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்னால தான் இந்த டாப்பிக்கை பற்றி நான் இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு விமன் மட்டும் இல்லை, மென்ஸும். பட் நம்ம சேனலில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறது மென்னை விட விமன் தான். ஸோ ஒரு 10 பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். இந்த 10 பாயிண்ட்ஸை உங்களோட டெய்லி ஹேபிட்ஸாக நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் டெய்லி ரொட்டீனில். இந்த மாதிரி ஆட் பண்ண உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் 100% கம்மி ஆகிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஒரு 70% நீங்கள் கம்மி பண்ணலாம். ஸோ அது கம்மி பண்ணதுலேருந்தே என்னோட தலை முடியில் ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியுது. கொட்டுறது கம்மியாயிருக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மண்டையில் இருக்க முடி ஃபுல்லாக கொட்டுங்க. ஸோ அது கொட்ட ஆரம்பித்தாலே நம்ம ஒரு அப்பியரன்ஸே ரொம்ப டல்லாக தெரியும், ரொம்ப ஓவர் விம்டாக தெரியும். ஸோ ஒரு 10 ஹேபிட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டக்கு நம்ம பார்த்துலாம், டைம் வேஸ்ட் பண்ணாமல். ஓகே, ரெடியா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஐ ஸ்டாப் ட்ரைங் டு மேக் எவ்ரிதிங் பர்ஃபெக்ட். அப்படின்னா என்ன தெரியுமா? நான் என்ன சொல்லுவேன்னா, எல்லாத்தையுமே ஒரு வீட்டில் ஒரு பர்ஃபெக்ட் ஹவுஸ், பர்ஃபெக்ட் குக்கிங் இருக்கணும், பர்ஃபெக்ட் ரொட்டீன் இருக்கணும். இதெல்லாம் வேணாங்க. க்ளீனாக இருக்கா? ஓகே, வீடை க்ளீனாக இருக்குது. குக்கிங், சாப்பிட்ணும், சிம்பிளாக இருக்கா, ஹெல்த்தியாக இருக்கா, ஒரு ரொட்டீன், ஒரு பேசிக்கான ஒரு சிம்பிளான ரொட்டீன் இருந்தால் போதும். நீங்கள் ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ஹவுஸ் இருக்கணும். இந்த இடத்துல இந்த கரை இருக்கக்கூடாது, இந்த இடத்துல தான் இந்த சோஃபா இருக்கணும். இதெல்லாம் இப்படி பண்ணிங்கன்னா உங்கள் மண்டைக்குள்ளே எவ்வளோ ஸ்ட்ரெஸ் உடனே லைஃப்பை ஒரு ஜாலியாக சிம்பிளாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஒரு லைஃப்ங்க என்ஜாய் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நம்மளை போட்டு டென்ஷன் ஆக்கிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு அதை அடுத்தவங்க மேலே காட்டிக்கிட்டு எதுக்கு பர்ஃபெக்டாக இருந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்? பர்ஃபெக்டாக இருக்கிறது தப்புன்னு நான் சொல்ல வரல. உடனே என்ன நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கிறது தப்புன்னெலாம் சொல்கிறீங்க, ஐயோ உங்கள் பாயிண்ட்டே தப்பு, அப்படிலாம் நீங்கள் வந்துடாதீங்க. நான் என்ன சொல்ல வேணும்னா, அது பர்ஃபெக்டாக இருக்குது தப்பு இல்லை. பட் அதை ஸ்ட்ரெஸ் உண்டாக்குற அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்களே, அதுதான் தப்புன்னு சொல்கிறேன். ஸோ அதை ஸ்டாப் பண்ணுங்கள். உங்கள் லைஃப் ரொம்பவே மாறும். லெட் இட் பி. டன் இஸ் பெட்டர் தேன் பர்ஃபெக்ட். அதுதாங்க என்னோட கான்செப்ட். ஓகே, ஸோ சீக்கிரம் நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போகலாம். அடுத்த செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, ஐ ஸ்டாப் கம்பேரிங் மை லைஃப் வித் அதர்ஸ். உங்களோட லைஃப்பில் என்ன வேணுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். அடுத்தவங்களோட லைஃப்பை பார்த்து கம்பேர் பண்ணி நம்ம லைஃப்பை ஓட்ட ஆரம்பிச்சிட்டோன்னா, இது உங்கள் லைஃப்க்கும் அடுத்தவங்க லைஃப்க்கும் என்ன டிஃப்ரென்ஸு? அவங்க அவங்களோட வே ஆஃப் பீயிங் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். பட் அதில் மற்றதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஏதாவது ஒன்று வேணும்ல, கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல, அதை மட்டும் பிக் பண்ணிவிட்டு கம்பேர் பண்ண ஆரம்பிப்போம். அப்போனா மொத்தத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணணும். அப்போல்லாம் பண்ணவே கூடாது. ஸோ உங்களுக்கேற்ற மாதிரி நம்ம அடுத்தவங்கள பார்த்து கம்பேர் பண்ணி பண்ணுறது நம்மளை எங்கேயோ வேறு ரூட்டுக்கு கொண்டு போயிடும். ஸோ அவங்க லைஃப் வேறு, நம்ம லைஃப் வேறு. இப்போ அவங்க ஜாப் போகிறாங்கன்னா உங்கள் லைஃப்க்கு அது செட் ஆகாது. இல்லை அவங்க ஜாப் போகல, உங்கள் லைஃப்க்கு நீங்கள் போய் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சினாரியோ இருக்கும். ஸோ யாரோட லைஃப்பையும் பார்த்து கம்பேர் பண்ணாதீங்க. நானுமே ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணாமலாம் இல்லை. அது எனக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆக்குச்சு. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் எவ்வளோ ஆர்கியூமெண்ட்ஸ், எவ்வளோ ஃபைட்ஸ் எல்லாமே கடந்து தான் வந்திருக்கேன். இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய ஜேர்னியை நானே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போதைக்கு எனக்கு இது அவசியம் இல்லை, அப்புறம் ஏன் நான் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்போ நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்களோ அப்போ உங்களுக்கு லைஃப் சூப்பராக போகுங்க. கேர் பண்ணாதீங்க. யாரோ ஜட்ஜ் பண்ணாங்கன்னா, இல்லை என் லைஃப் அப்படி தான், என் லைஃப்பை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி இருங்க. அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. அடுத்தவங்களோட ஸ்டேட்டஸு, இந்த சோஷியல் மீடியாவில், இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிஸ் இதெல்லாம் பார்த்து நான் அங்கே வெக்கேஷன் போனேன், நாங்கள் இங்கே போனோம், உடனே நம்ம ஹஸ்பண்ட் நீங்கள் என்ன எங்கேயுமே கூட்டு போக மாட்டேங்கிறீங்க. அவங்க அங்கே எதுக்காக போனாங்க, இல்லை அங்கே அவங்க எப்படி இருக்காங்க, என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்க, அதெல்லாமே நம்மளுக்கு தெரியாது. அந்த ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு நம்ம லைஃப்பை கம்பேர் பண்ணுறோம் பாருங்க, இது ரொம்பவே தப்பு. நம்ம இருக்கிறத வச்சு நம்ம சாட்டிஸ்ஃபையாக இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பை வேறு லெவலில் எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி யாருக்கிட்டையும் இந்த ஸ்டோரிஸு, ஸ்டேட்டஸ் இதெல்லாம் எதுவுமே போடாதீங்க. போடாமல் இந்த எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரைவசியாக உங்கள் லைஃப்பை வைக்க முடியுமோ அவ்வளோக்கு ப்ரைவசியாக வைங்க. உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு நீங்கள் எல்லாமே கம்மியாக. இன்னொன்று முக்கியமான பாயிண்ட்டு, இந்த மாதிரி போடுறாங்க பாருங்கள் ஸ்டேட்டஸ் எல்லாம் இந்த ஃப்ரெண்ட்ஸு, அதை ஃபஸ்ட்டு நாங்கள் எல்லாரையும் அன்ஃபாலோ பண்ணி விட்டேன். ஏன்னா எதுக்கு இந்த தேவையில்லாத இது சீன் நம்ம பார்த்துக்கிட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு ஓகே மனசு வந்துச்சுன்னா நீங்கள் அன்ஃபாலோ பண்ணி விட்ருங்க. அதுதான் என்னோடய சஜஷனு. உங்களுக்கு மீறி நீங்கள் அதை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது? அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அன்ஃபாலோ பண்ணி விட்ருங்க, இல்லை மியூட் பண்ணி விட்ருங்க. அதுதான் அங்கே செகண்ட் பாயிண்ட்டு.
அடுத்து வந்து தேர்ட் பாயிண்ட், ஐ ஸ்டாப்ட் ஓவர் திங்கிங் ஸ்மால் திங்ஸ். அதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ, அவங்க ஏன் அப்படி சொல்லியிருப்பாங்க, அவங்க என்ன ஏதோ ஒரு டபுள் மீனிங்கில் தான் பேசினாங்க, அவங்க என்ன தான் குறிப்பிட்டு அதை சொன்னாங்க, இதெல்லாம் நம்ம ஓவர் திங்க் பண்ணி நம்ம டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு மண்டை சூடாகி தலை முடி ஃபுல்லாக கொட்டும். ஏன்டா இவன் முடிவை பற்றியே பேசுகிறான்ற மாதிரி யோசிக்காதீங்க. ஏன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகுறது முடிதான். நான் வந்து ஸ்ட்ரெஸ் ஆனேன்னா என் மண்டையில் முடி ஃபுல்லாக அவ்வளோ வளர்த்து வச்சுருப்பேன், ஃபுல்லாக டக்குன்னு ஒரே வாரத்தில் கொட்டும். இந்த மாதிரி நீங்களும் ஃபேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நான் இது 100% ட்ரூ, இது எனக்கு அப்படி தான் வந்திருக்கு. இல்லை அடுத்த நாள் என்ன ஆகும், இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ, இப்போ இதை வாங்கினா பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் வருமோ, இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் ஓவர் திங்க்லாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. லைஃப் வந்து ப்ரெசண்ட்டில் எப்படி இருக்கணுமோ, ஓகே, ஒரு ஹெல்த்தியான ஃப்யூச்சராக அதை வந்து அழகாக பிளான் பண்ணி இது பண்ணுங்கள். இல்லை அடுத்தவங்க சொன்னதுக்காக ஓவர் திங்க் பண்ணி இப்படி தான் பிளான் பண்ணி பண்ணியிருப்பாங்க, என்ன சுற்றி தான் இந்த உலகமே இருக்குன்னுலாம் நீங்கள் நினைக்காதீங்க. ஓகே, அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ யாரையுமே கேர் பண்ணாதீங்க, ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ அப்படின்ற நான். ஸோ இது தாங்க தேர்ட் பாயிண்ட். ரொம்ப போட்டு லைஃபெல்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேயா? ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னா, ஐ ஸ்டாப் சேயிங் எஸ் டு எவ்ரிதிங். எல்லாத்துக்கும் ஆமாம் போடுவேன் நான், ஓகே போடுவேன். எஸ், ஓகே நான் பண்ணுறேன், ஓகே நான் பார்த்துக்கிறேன், ஓகே நான் இதை பண்ணிடுறேன், ஓகே நான் அதை பண்ணிடுறேன். அதனால எனக்கு வந்த ரிவார்ட் எதுவும் கிடையாது. நிறையா அவமானம் எல்லாமே அவங்களுக்கானதை நம்மளை யூஸ் பண்ணிடுவாங்க. சரியா? அதை தான் சொல்ல வரேன். உங்களுக்கு பிடிக்கலையா, என்னால் முடியாது, நோ சொல்லிடுங்க, தயவு செஞ்சு சொல்லிடுங்க. அது வந்து சொல்கிறது ரொம்ப 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 கஷ்டம். நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், நோன்னு சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு. நான் எனக்கெல்லாம் மனசே வராது. சரி சொல்லிட்டாங்களே, நம்மக்கிட்ட கேட்டாங்களே, எனக்கு பிடிக்கலனாலும் அது எப்படியாவது செய்யணும் அப்படின்னு நினப்பேன். இது வந்து ரொம்ப தப்புங்க. நான் எப்போ வந்து நோன்னு சொல்ல ஆரம்பிச்சுனோ அந்த டைம் நிறைய பேருக்கு என்னை வந்து பிடிக்காமையும் போயிடுச்சு. ஆனால் அதுக்காக எனக்கு பிடிக்காததை நான் பண்ண முடியாதுல்ல. இது என் லைஃப், நான் என்ன பண்ணணும்னு நான் தான் டிசைட் பண்ணுவேன். ஸோ அந்த ஃப்ரீடம் கூட நம்மளுக்கு இல்லைன்னா எப்படி? ஸோ போல்டாக உங்களுக்கு பிடிக்கல, அந்த இடத்துக்கு வர பிடிக்கல, போகாதீங்க. அந்த இதை ஒரு ஹேபிட்டை பண்ண பிடிக்கலனா நோ, சே நோ, அதுதாங்க. ஸோ ஐ ஸ்டாப் சேயிங் எஸ் டு எவ்ரிதிங். எல்லாத்துக்கும் ஓகே சொல்லி எல்லார்கிட்டையும் நம்ம வந்து நல்ல பேர் எடுக்க முடியாது. நம்ம எல்லாமே செஞ்சாலும் அவங்க நம்மளை வந்து எதாவது சொல்லணுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லணுன்ற அவசியம் இல்லைங்க. அதுதாங்க என்னோட ஃபோர்த் பாயிண்ட்டு. ஃபிஃப்த் பாயிண்ட், ஐ ஸ்டாப்ட் இக்னோரிங் மை ஓன் ரெஸ்ட். அதாவது ரெஸ்ட் எடுத்தாலே ஒரு பெரிய குத்தோன்னு நினச்சிப்போம். நம்ம வீட்டில் இருக்கனாலே, இப்போ வெளியில் இருக்கவங்க ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு 1/2 hour 1 hour நேப் எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ நேப் எடுக்கிறாங்க. நம்ம என்ன வெட்டியாக உட்காந்துருக்கோம் வீட்டில்? நம்மளும் ஒர்க் பண்ணி தான் இருப்போம். ஆனால் நம்ம கொஞ்ச நேரம் டிவி பார்த்தா நம்ம மனசுலேருந்து நம்ம சொல்லுவோம், என்னண்ணா ஒன்றுமே பண்ணாமல் உட்காந்துருக்கேன், இப்படி உட்காந்துருக்கேன், லேசியாக உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நம்ம உடம்புக்கு வந்து ரெஸ்ட்டு தேவை. ஓகேயா? தேவைன்ற போது அதை வந்து லேசின்னு எடுத்துக்காதீங்க. யாராவது வந்து தின்னா இது காலையிலேருந்து சும்மாவே உட்காந்துருக்கா, ஓகே சும்மா உட்காந்தா வீடு எப்படி இருக்குன்றதை காட்டவா அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் அப்படி தான் சொல்லுவேன். சும்மா உட்காந்துருக்க பொண்ணுக்கிட்ட போய் வீடை வந்து இவ்வளோ நீட்டாக வச்சுட்டு எப்படி அந்த பொண்ணால் சும்மா உட்கார முடியும்? அப்போ அவங்களோட ஒர்க் எஃபோர்ட்லாம் வந்து தானாக வீடு க்ளீன் ஆயிருமா? அதெல்லாம் ஒரு அப்ரிஷியேட் பண்ணுறதே கிடையாது. அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. வீடு நம்ம க்ளீன் பண்ணாமல் இருந்தால் எப்படி ஆயிரும்? எல்லாம் க்ளீன் பண்ணலாம், மெதுவாக பொறுமையாக ரெஸ்ட் எடுத்து பண்ணுங்கள். நீங்கள் வீட்டிலே தான் இருக்கீங்க, ஒரு வேலையும் செய்யாமல் அப்படின்ற அந்த கில்ட்டி கான்ஷியஸ் வேணாம். ஓகே, நம்மளும் காலையிலேருந்து நைட் வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னா ஹோம் மேக்கர்ன்றது வந்து ஒரு கஷ்டமான ஒரு இது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வெளியே போகிறவங்க கூட அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். யார்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவாங்க, அது அப்படி டைம் போயிடும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துமே அதுக்கப்புறம் அந்த ஹவுஸ் ஹோல்டை மேனேஜ் பண்ணுவாங்க. ஆனால் 4 செவருக்குள்ளே அந்த ஹவுஸ் ஒய்ஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒர்க்கை பண்ணிக்கிட்டே இருந்துட்டு, பசங்களையும் பார்த்துட்டு, டிஃபன் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு, அந்த நாள் ஃபுல்லாக அந்த 4 செவருக்குள்ளே இருந்துக்கிட்டா நம்ம வந்து எப்படி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம யார்கிட்ட காட்டுவோம்? அதுவே நம்மளுக்கு ரொம்ப டார்ச்சராக இருக்கும். ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்க தோணுதோ ரெஸ்ட் எடுங்க. ஒரு 10 minutes ரெஸ்ட்டு என்னங்க, அதெல்லாம் ஒரு பெரிய குத்தமா? 10 minutes எடுத்தா
ரெஸ்ட் எடுத்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களால் முடியுன்ற போது பண்ணுங்க. அதுதான் என்னோட 5th பாயிண்ட். 6th பாயிண்ட் என்னன்னா, ஐ ஸ்டாப்ட் ஹோல்டிங் ஆன் டு நெகட்டிவ் பீப்புள். நெகட்டிவாக, அதாவது மற்றவங்கள பற்றி குறை சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி காசிப் பண்ணிட்டு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுவாங்க பாருங்க. அந்த நெகட்டிவ் வைப்பு வந்து அவங்கக்கிட்ட பேசினாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நம்ம டைமை வந்து ரொம்ப கன்சியூம் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் அந்த ஃபோன் கால்ஸு இதெல்லாம் தேவையில்லாமல் அந்த நெகட்டிவ் பீப்புள்ஸ் வந்து, அதாவது நம்ம லைஃப்பில் க்ரோ பண்ண விட மாட்டாங்க. அந்த மாதிரி பீப்புள் கிட்டேருந்து தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணி நின்றுங்க. உங்களோட பேஷன் என்ன? டைம் இருக்கா? வீட்டில் இருக்கீங்களா? டைம் இருக்கா? இல்லை ஒர்க் போகிறீங்களா? டைம் இருக்கா? உங்கள் பேஷன் ஃபாலோ பண்ணுங்கள். ட்ராயிங்கா, ஆர்ட்டா, எதுனாலும் அதில் உங்களோட மைண்டை இது பண்ணுங்கள். ஆனால் இந்த நெகட்டிவ் பீப்புள் கிட்டே நம்ம காசிப்பு, அது இப்படி பண்ணா, அவள் இப்படி பண்ணா, ஒன்று அப்படி சொல்லிட்டா, எங்கள் வீட்டில் என்ன தரமாக நடந்தது, இப்போல்லாம் நீங்கள் நெகட்டிவ் பீப்புள் கிட்ட நீங்கள் பேச பேச உங்கள் மைண்டை வந்து அவங்க கண்ட்ரோல் கொண்டு போயிடுவாங்க. அவங்க ஐயோ இதுக்கிட்ட பேசாமல் இருக்கே முடியல அந்த மாதிரின்ற மாதிரி ஆயிரும். ஸோ நெகட்டிவ் பீப்புளை வந்து நம்ம லைஃப்லேருந்து எப்படியாவது உள்ளே நுழையவே விடக்கூடாதுங்க. அந்த மாதிரி, ஏன்னா உங்ககிட்ட அடுத்தவங்கள பற்றி பேசுகிறவங்க உங்களை பற்றி அடுத்தவங்ககிட்ட பேசாமல் இருக்க எவ்வளோ நேரங்க ஆக போகுது? கன்ஃபார்மாக பேசுவாங்க. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அந்த நெகட்டிவ் பீப்புளை தயவு செஞ்சு உள்ளே கொண்டு வராதிங்க. பாசிட்டிவ் பீப்புள் உங்கள் க்ரோத்தை பற்றி, லைஃப்பில் எப்படி முன்னேறணும் அதெல்லாம் பற்றி பேசுகிறாங்கன்னா அந்த மாதிரி பர்ஃபெக்டாக ஒரு 1-2 ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் இருந்தால் கூட போதுங்க. 10 பேர் நெகட்டிவ் பீப்புளை விட ஒருத்தர் வந்து நல்லதாக நம்மளை வழிகாட்டி கூட்டு போனாலே அவங்க போதும். இல்லை யாருமே தேவையில்லை. யாருமே இல்லைன்னா ஃபீல் பண்ணாதீங்க. ப்ரொடக்டிவாக பண்ணுங்கள். ப்ரொடக்டிவ்னா உங்களுக்கு பிடிச்ச, அதுதான் சொல்கிறோம், உங்களுக்கு பிடிச்ச ஹாபீஸ், பேஷன், அந்த மாதிரி ஜாலியாக லைஃப்பை கொண்டு போங்க. 7th பாயிண்ட் என்னென்னா, ஐ ஸ்டாப் டூயிங் எவ்ரி திங் அலோன். அதாவது தனியாகவே நீங்கள் வந்து சமையல் என்னோட பொறுப்பு, க்ளீனிங் என்னோட பொறுப்பு, பசங்களை பார்த்துக்கிறது என்னோட பொறுப்பு, ஒரு ஷாப்பிங் போனால் அது என்னோட பொறுப்பு, எல்லாமே வந்து உங்கள் தலையில் தான். நீங்கள் தான் வந்து மொத்தமாகவே பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. க்ளீன் பண்ணுறதா, கிட்ஸை வந்து ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள். இல்லை குக் பண்ணுறீங்களா, என் டின்னர் வந்து ஹஸ்பண்ட் பண்ண சொல்லுங்கள். ஓகே, டயர்டாக தான் இருப்பாங்க, பட் ஷேர் பண்ணி பண்ணுங்கள். ஸோ என்ன ஆக போகுது? எப்பயுமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை. பட் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும்போது கொஞ்சம் ஹெல்ப் கேட்குறனால ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் போட்டு கத்தாமல் எல்லாம் இந்த வீட்டில் எல்லாத்தையும் நான் தான் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றலாம் கத்தாதீங்க. கொஞ்சம் அவங்களுக்கு புரிகிற மாதிரி காமா, அழகாக, ஹாப்பியாக சொல்லுங்கள். மெதுவாக சொல்லுங்கள். அவங்க கேட்பாங்க, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கு, நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி. நான்லாம் ரொம்ப டயர்டாக இருந்தேன்னா வெளியே சொல்ல மாட்டேன். பட் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அதாவது நான் வெளியே போகும்போதே அவர் பார்த்து தேய்ச்சி வைப்பார். ஸோ அதெல்லாமே நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணோம். இதுமாதிரி குட்டி குட்டி வேலையை கொஞ்சம் ஷேர் பண்ணி பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதுனால ஒரு பெரிய குத்தணும், அதுவும் தப்பு பண்ணிவிட்டேன் அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஷேர் பண்ணி இருக்கிறது இன்னுமுமே நம்மளுக்குள்ளே இருக்க கனெக்ஷன், பாண்டிங் எல்லாத்தையுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணும். பசங்களுக்கு இப்போயே ஷேரிங் சொல்லி கொடுத்தீங்கன்னா பின்னாடி போக போக மெயினாக பாய்ஸுக்கு வந்து சொல்லி கொடுங்க. ஏன்னா கேர்ள்ஸுக்கு அப்படியே வந்துடும், அது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற மாதிரி. பாய்ஸ் வந்து என்ன நினைப்பாங்க, நான் க்ளீனிங், குக்கிங் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி. ஸோ தெரியல, நிறையா பாய்ஸ் எல்லாரையும் பற்றி தெரியாது, ஒரு சில பேர் அது மாதிரி பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் அந்த ஒரு தட்டை அதை வாஷ் பண்ணி கொடுக்குறது, அவங்க குடிச்ச டம்ளர் வாஷ் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் அவங்கள ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அவங்க ஃப்யூச்சரில் நம்மள மாதிரி ஒய்ஃப்ஸ் வருவாங்களே, அவங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அம்மாங்களை வந்து தேங்க் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து 8th பாயிண்ட் என்னென்னா, ஐ ஸ்டாப்ட் வரிங் அபவுட் வாட் பீப்புள் ஆர் அதர்ஸ் திங்க். அதாவது அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் என்ன நினைப்பாங்க, இல்லை பக்கத்து வீட்டுக்காரவங்க என்ன நினைப்பாங்க, யார் என்ன நினச்சா உங்களுக்கு என்ன? உங்களுக்கு பிடிச்சிருக்கா அதை பண்ணுங்கள். நானுமே வந்து ரொம்ப பண்ணுவேன். இவங்களுக்கு பிடிக்குமா நான் இப்படி ட்ரெஸ் போட்டால், அவங்க வந்து என்ன பண்ண நான் இந்த மாதிரி சவுண்டாக பாட்டு வச்சா மற்றவங்க என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் யாரும் இன்னும் நினைக்க மாட்டாங்க. ஆக்சுவலி அதாவது குறை சொல்கிறவங்க குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதை வந்து அவங்களால மாற்ற முடியாது. ஏன்னா பீப்புள் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் வச்சு தான் ஆவாங்க. இப்போ நம்ம ஒன்று பண்ணலைன்னாலும் அதுக்கு மேலே ஒரு ஒப்பீனியன் வைப்பாங்க, பண்ணாலும் அது மேலே ஒரு ஒப்பீனியன் வைப்பாங்க. இப்போ ஒரு நல்ல ஒரு பட்டுப்புடவை கட்டிட்டு போனோன்னா எவ்வளோ இது, அதாவது என்ன சொல்கிறது, சீன் போட்டுட்டு வராப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ வேறு ஏதாவது பட்டுப்புடவை இல்லாமல் ஃபேன்சி சாரீ போட்டு வந்தால், பட்டுப்புடவை கூட கட்டாமல் எப்படி ஃபேன்சி சாரியை போட்டு அழிஞ்சிக்கிட்டு இருக்காப்பாரு அந்த மாதிரி சொல்லுவாங்க. என்ன பண்ணாலும் அவங்களோட ஒப்பீனியனை வைக்க தான் செய்வாங்க. அதை பற்றி கேரே பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிக்குதா அந்த மாதிரி இருங்க. உங்கள் லைஃப் ஓகே, உங்கள் லைஃப் உங்கள் கண்ட்ரோலில் வைங்க. ஸோ இதில் நானுமே தப்பு பண்ணியிருக்கேன். பட் இப்போ கொஞ்சமாக நிறையாவே மாறிட்டேன். ஓகே, இதெல்லாமே எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணிச்சுங்க. அதை தான் உங்ககிட்ட நான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன். அடுத்து 9 பாயிண்ட் என்னன்னா, ஐ ஸ்டாப் ஃபில்லிங் மை டே வித் டூ
டாஸ்க் ஒரு டே எடுத்திங்கன்னா 24 ஹவர்ஸ் அதில் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம், பசங்களை பார்ப்போம், ஹஸ்பண்டை பார்ப்போம், குக் பண்ணுவோம், க்ளீன் பண்ணுவோம். இதில் இதை க்ளீன் பண்ணணும், அந்த ஷாப்பிங்கை முடிக்கணும், இந்த பிளானிங்கை முடிக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட டாஸ்க்கை ஒன்று போட்டுட்டு கடைசியில் அதை முடிக்க முடியாமல் நைட்டு படுக்கும் போது இன்றைக்கி எனக்கு டேவே சரியில்லை, இன்றைக்கி ஏன் நான் இவ்வளோ வேலை பண்ணவே இல்லை அப்படின்ற ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் இருக்கும். இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் இத்தனை ஒர்க் தான் பண்ணணுமா, அதை மட்டும் பண்ணுங்கள். ஒரு குட்டியாக ஒரு கன்சிஸ்டண்ட்டாக குட்டி 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 ஸ்டெப்ஸாக பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 2 போதுன்றேன் நான். இப்போ வந்து கபோர்டு ஆர்கனைஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறீங்க, அதை மட்டும் பண்ணுங்கள். மொத்தத்தையும் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இது உங்களுக்கு கில்ட்டி கான்ஷியஸ் தான் வரும். ஸோ இந்த மாதிரி ஹேபிட்டை வந்து ஸ்டாப் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெஸ் வந்து கொஞ்சமே கம்மியாயிரும். அடுத்து நம்ம லாஸ்ட் பாயிண்ட் என்ன பார்க்க போகிறோம், 10th பாயிண்ட் என்னன்னா, இது ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்டு. நம்மளோட ஐ ஸ்டாப்ட் இக்னோரிங் மை ஓன் ஹாப்பினஸ். அதாவது எல்லாத்தையும் நம்ம ப்ரையாரிட்டியாக வைப்போம். நம்மளோட ஒர்க்கு, நம்மளோட ஃபேமிலி, நம்மளோட கிட்ஸ் எல்லாமே எல்லாம் பார்க்க தான் செய்யணும். ஆனால் நம்மளோட ஹாப்பினஸ்ஸை நம்மளை இழந்துடுறோங்க. நம்ம அதை பார்க்கவே இல்லை, இழந்துடுறோம், நம்ம இக்னோர் பண்ணிடுறோம். நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட செல்ஃப் கேர் ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு சின்ன நம்ம பியூட்டி பார்லர், சலூன் அந்த மாதிரிலாம் போய் எதுவும் பண்ண சொல்லலைங்க. ஒரு சின்ன உங்களுக்கு பிடிச்ச விஷயம், டான்ஸு, மியூசிக் கேட்குறது, இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஜூஸ் பண்ணி குடிக்கிறது, ஒரு சின்ன ஹாப்பினஸ். உங்களுக்கு என்ன பிடிக்கும், சின்ன நெயில் பாலிஷ் கலரை மாற்றுறது, ஒரு ஹேர் மாஸ்க் போடுறது, ஒரு ஃபேஸ் பேக் போடுறது, வீட்டில் செஞ்சுது. இந்த மாதிரிலாம் உங்களை கேர் பண்ணிக்கிட்டாதாங்க உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். டெய்லி ஏதாவது ஒரு செல்ஃப் கேர் பண்ணுங்கள், கன்ஃபார்மாக பண்ணுங்கள். ஒரு சின்ன நெயில் பாலிஷ் வைக்கிறது தானே, அது எவ்வளோ நேரம் ஆக போகுது. நம்மளை வந்து தேங்க்ஃபுல்லாக கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நான் ஸ்டெப்ஸு ஃபாலோ பண்ணதுலேருந்து என்னோடய லைஃப்பில் ரொம்பவே வந்து சேஞ்சஸ் தெரியுது. ஸோ விமன் நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நான் சொன்ன 10 பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா இதை நீங்கள் வந்து உங்களோட டெய்லி ரொட்டீனாக ஆட் பண்ணிக்கோங்க. இது என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன சஜஷன்ஸ் தான் இது. ஏன்னா நம்மளை மாதிரி விமென்ஸ்க்கு வந்து நம்மளை மாதிரி அதாவது நம்ம விமென்ஸ் தான் வந்து இன்னொரு விமனை வந்து நம்ம இது பண்ண முடியும். ஸோ கூட இருக்கவங்க யாருமே நம்மளை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்ம முகம் தெரியாத நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸு. ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப்ஸு. ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.